நான் படிக்காமல் இரவு போன வழியில் இந்த சிட்டிலாம் வந்து போனேன். இந்த சிட்டியில் டீம் அப் பண்ணுற அவங்க ஸ்குவாடெல்லாம் எப்படி ஒன்று சேர்த்து 50,000 ரெடி பண்ணுறதுக்கு அதெல்லாம் கடையாக இருக்கும். அந்த மிஷின் ஒரு முடிச்சாச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காம போய் பார்த்துருந்தோம். யாருமே பார்க்கல. நான் அது போய் பார்க்கப்பா ஈஸியாக போக முடியுது. ஒருத்த கூட பார்க்க முடியுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது யார் போனேன் கம்பெனியா நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம கொக்கைன்னு அதாவது கஞ்சா ஏறி வாங்கியிருப்போம்னா தூத்துக்கிட்டேருந்து அந்த செடி அதை வந்து இன்னொரு கண்டை வச்சு மாட்டிடுறதுக்காக ஒரு இது பிளானு. எப்படி உங்களுக்கு புரியும் மிஷினில் காமிக்கிறப்பா உங்களுக்கு புரியும். அது முன்னாடி ஒரு கார் எடுத்துவோம். ஏன்னா இடம் கொஞ்சம் லாங்கில் இருக்குது. போலீஸ் வேறு ஸ்டார் போட்டுருவாங்க. நம்ம தப்பே பண்ணல ஸ்டாரை போட்டு விட்டாங்க. இந்த கார் நல்லா இருக்குங்க எடுத்துக்கலாம். நல்லா வேலை சைடில் போட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு உள்ள போட்டிருக்கோம். இந்த டைம் லிமிட் மாதிரி வரும் நினச்சேன்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. மேப்பில் காட்டுற மாதிரி போனீங்கன்னா லேட் ஆகும். ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். சைடில் ஒரு கட்டு கீழே வந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் உள்ள வந்துடும். அதனால் ஒரே ரோட்டில் இப்படியே போயிடணும். ரோட்டு மேலாம் ட்ரெயின் விட்றாங்க. போகிறதுக்கு வண்டி குறைஞ்சோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு பக்கத்தில் இருக்குது. இப்படியே வந்தாச்சு கரெக்டாக. இங்கேயான மிஷினு இப்போ அந்த காரை எடுத்துகிட்டு போவான். நம்ம அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு அவனை போட்டு சொல்லிட்டு அவன் டெஸ்ட் அடிச்ச மாட்டேங்குன்னு நம்ம வந்துடுவோம். இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கிறான். கொஞ்சம் ஒரு ஆரண்ணை போட்டு விடுவோம். ஏறா வண்டி ஏறா என்ன அப்படியே என்ன எப்போ போகிறது. இப்போயே ரொம்ப நேரம் ஆகுது. 5 நிமிஷம் போட்டாலே யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுலேயே 10 நிமிஷம் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே வண்டி எடுத்துட்டான். இல்லை போட்டான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வெயிட் பண்ணுறதுன்னு இப்போல்லாம் மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். உடனே எடுக்க முடியாது. எவ்வளோ நேரம் நிற்க வரும். மண்டலே பண்ணணும். ஓடினா மட்டும் விட்டோன்னா சாவடா. எம்டனால ரேஞ்ச் இல்லை. அதான் கொஞ்சம் லாங்கில் ஆகுது. ட்ரெஸ் இருக்குன்னு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஆகிடும். ஆனால் ஜட்டியோட ஒருத்தருக்கிறேன். அவன் பூ போட்டுக்கிட்டியா பார்த்தா லாஸ்ட் தூக்கிருப்பான்னு தெரியல. யாரும் தேவையில்ல. இப்போ போக வேண்டியதான் ஸ்ட்ரெயிட்டாக. வச்சு வழியை விடுங்கடா பாய இருந்தேன். இந்த காரணங்க நம்ம தூக்கணும். ஏன்னா இவன் நம்மளால கம்பெனி போலீஸ் இருப்பான். நம்மளால இல்லாமல் முட்டத்தரேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. அவன் வந்துட்டு இவன் பிரச்சனை எதை கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அதனால் இவன் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டி விடுறதுக்காக இந்த காரை தூக்க சொல்லுவான். அந்த மிஷினுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம தான் வருவாங்க. அவன் வந்தோடனே வண்டியை சைஸாக தூக்கிட்டு போயிடணும். இந்த காரா இது இல்லை. இதெல்லாம் இங்கே போய் இறந்து விட்றாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஒன்றா போகிறோம். எவ்வளோ நேரம் நிற்கிறது வரமாட்டானே. இன்னொரு கார் வருது. இதான் நினைக்கிறேன். இந்த காரை இதுவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு கருப்பு கலர் கோடு போட்டு சட்டை போட்டோம்னு பார்த்தேன். அதனால் இதை எடுத்துகிட்டு போட்டோம். ஏன் நம்ம எடுக்காமல் நம்மளே பார்த்துட்டு வரோங்க. பக்கத்தில் பீஸாகலாம் இருக்கா? இந்த வேறேன் எப்போ கொண்டு வந்துட்டான். எவ்வளோ நேரம் நிற்கிறது மயா. வண்டி எடுத்தாச்சு. கிளம்ப வண்டியானா இவன் வர்றதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வண்டி வந்து அங்கே பாரு இங்கே விட்டானா. போகிறப்ப வண்டி எவ்வளோ வேணால் அடிக்க உடச்சு கொண்டு போவான். ஆனால் வண்டி வெடிக்காமல் இருக்கும். ஏன்னா
மிஷின் இல்லை. ஆனால் வர்றப்போ வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்கக்கூடாது, பார்த்து பொறுமையாக ஓடிடுவாங்க. அதனால் போகிறப்ப எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு நான் போயிருந்தேன். அது ரொம்ப இஷ்டம் தான். வர்றப்போ டைம் நினைக்கிறேன். வர்றப்போ எப்போ நடக்கணும்னு தெரில சரியா. நிறைய வந்தது வந்தாச்சுங்க. இதே கராஜி வந்தாச்சு. இதுக்கு பின்னாடி தான் கஞ்சா செடி எடுத்து உள்ள போட்டு வண்டியை கொண்டு போக வேண்டியதான். இந்த டைமோட பார்த்தீங்கன்னா 2:30 வண்டியை உடைக்காமல் கொண்டு போகணும் பார்த்து. அதனால் பொறுமையாக ஓடி போகணும். டைம் இருக்குது. டைட்டை பார்த்து ஓடி இருந்தீங்கன்னா ரொம்ப இதாயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஏன்னா லைட்டாக தட்டினோன்னா திருப்பி நம்ம வந்து பெயிண்ட் கடைக்கு வந்துட்டு போகணும். அதுக்குள்ளே மிஷினே ஃபெயில்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்சளவு வண்டியை டேமேஜ் பண்ணாமல் நல்ல வேலை பேசிக்கிட்டே வண்டியை போஸ்ட் மார்ட்டில் விட்டுருப்போம். நல்ல வேலை உடையலை. வந்துட்டோம்னா கொஞ்சம் தான் நினைக்கிறேன். பொறுமை முக்கியம். இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஒன்றா விட்டு மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னு வந்து அதனால் ஸ்லோவாக போகும். இவங்க வேறு யாரான் ரொம்ப தான் நினைக்கிறேன். இன்னொருத்தனுடைய யாரும் கொண்டு வந்தாச்சு. இப்படியே ஒரு வழியாக பார்க்கிங்கில் விட்டாச்சு. ஓட வேண்டியதான். வண்டி எடுக்காமல் விட வந்துட்டு இருக்காங்க. வேலை ஒழுங்காக பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கணும். தலைவர் சைடில் வெயிட் பண்ணுறாப்புல காருக்காக. நம்ம இந்த சைஸாக போய் மிஷினை முடிச்சு விட்டேன். எப்படியா காரை ஒன்றா உள்ள விட்டேன். இது பண்ணி வாங்க அப்போ என் தகவலை கொடுத்தாச்சு. போலீஸ் வந்துடுறாங்க. பாருங்க வேடிக்கை பார்ப்போம். நான் சுத்த ஓட்டினாங்க என்கிட்ட உட்காந்துட்டு. நான் ஒன்றுமே பண்ணல. எதுக்கு என் காரம் வாங்கிக்கிறேன் என்றா நீ நீங்கள் பாசு மேலே நீ இது பண்ண அவனை தான் அனுப்பி விட்டான். இல்லை நான் இது பண்ணி கேட்குறேன். உள்ள ஒரு கஞ்சா கூடனே இருக்குங்கிறான். கஞ்சாவை உள்ள வச்சுட்டு ஒன்றுமே பண்ணலாங்கிற சாப்பிட திரும்ப வா ஜெயிலுக்குவோம் தூக்கி போடு. அவனாங்க அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க. இதோட மிஷின் முடியுது. ஓகே நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.